ரெட் ஃப்ளவர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து 1947 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிஷனில் வந்து ரெட் ஃப்ளவருங்கிற ஒரு ஒரு இது ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படின்னு கேட்டால் இந்தியாவை எதிர்த்து எவன்லாம் போராடணும் அவன்கிட்டலாம் வந்து நம்ம வந்து இது பண்ணணுங்கிற ரெட் ஃப்ளவருங்கிற ஒரு இது வச்சுருந்தாங்க. அது யூஸ் ஆகாமே இருந்துச்சு. இப்போ 2047 பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃப்ளவர் வந்து அதை வந்து அந்த மிஷனை வந்து தேவைப்படுற எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் லண்டனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை அழிக்கிறதுக்கு நிறையா பிளான் பண்ணுறாங்க. லூசிஃபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். லூசிஃபர்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பைபிள்லேயே வந்து இயேசு பேச்சே கேட்காம வந்த ஒரு அரக்கன். அவன் பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொள்ளுவான். அவன் என்ன செய்றான், இந்திய பெண்களை பூரா டார்கெட் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்திய பெண்கள் வந்து இந்தியாவிலேருந்து யாருமே வெளிநாட்டுக்கு படிக்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணையுமே பிடிச்சி கொள்றானுங்க. கொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு. என்ன செய்யலாம்னு கேட்காம இந்தியா மேலே படையெடுத்து வர்றாங்க. அதை வந்து எப்படி அழிச்சாங்கிறத படத்துக்கு செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. கதை என்னமோ பார்த்தீங்கன்னா விஜய் படம் அஜித் படத்துக்குள்ள மாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த விக்னேஷ்க்குன்னு ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸ்க்கானே அதை அப்படியே குறுக்கிட்டாங்க போல இருக்கு. கதை உண்மையிலே தலை அஜித் பண்ணாலும் சரி தளபதி விஜய் பண்ணாலும் சரி சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் விக்னேஷுக்குன்னு ஒரு என்ன சொல்றது கமர்ஷியலாக இவ்வளோ தான் பண்ண முடியும் இருக்குல்ல பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் கொடுக்கறதுனால ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவுட் ஆகி படம் வந்து பார்த்தா ரொம்ப சுமாரான படமாக போயிடுச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கனெக்ட் ஆகல. 2K கிட்ஸ்க்காண்டி நிறைய அடல்ட் கண்டென்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணையும் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி சித்திரவதை பண்ணி போடுறாங்க. எல்லா பொண்ணுமே வந்து 2 பீஸு ஒரு மாதிரி கிளாமரு பிகினி அசூட்ஸ் இந்த மாதிரி தான் வருதுங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைய கூட வெளிநாட்டில் போய் படிக்கிற பிள்ளைய கூட பார்த்தீங்கன்னா அறகுறை ஆடையத்தான் இருக்குது. இந்த பீஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொண்ணி போட்டு 2K கிட்ஸ் எல்லாம் உள்ள வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க்கு ப்ளஸ் மியூசிக்கு எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் விஸ்வலாக ட்ரை பண்ணால் மட்டும் போதாது, கதையும் வேணும். ஏன்னா நம்ம இதை பொறுத்த வரைக்கும் கதைங்கிற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது இல்லையோங்கிற மாதிரி ஒரு ஃபீல். நாட்டு பற்றுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா நல்லா தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய நாடுங்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக இந்தியா வந்து எவ்வளோ நாடுகள் வந்து அவன் கைப்பற்றி அவன் இது பண்ணாலுமே இந்தியாவை மட்டும் கைப்பற்றவே முடியலைங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஒற்றுமை இருக்குங்கிறதையும் தெளிவாக காட்டியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தெளிவாக நம்ம கிட்ட புரிய வைக்கணும்ல. இந்த 4 லைன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ஒரு படத்தை ஃபுல்ஃபில்லாக பார்க்க முடியாதுங்கிறதா என்னோட கருத்து. ஸோ அது ரொம்ப தான் இருந்தது. ஆக்டிங்லாம் அவர் ஹீரோவா ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. நான் வந்து திரையின் முற்போக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து ஒரு சீன் என்னன்னா, டைரக்டர் வந்து ஒரு 8 ஹாலிவுட் டிவி எடுத்துட்டு ஒவ்வொன்றே 4 சீன் 5 சீன் எடுத்து கமெண்ட் பண்ணி ஒரு படமாக பண்ணிட்டு சொல்லிட்டு ரைட்டர் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விட்டு இருக்குது. ஒரு கோர்வையா இல்லை, ஒரு 8-10 ஹாலிவுட் படங்கள்லேருந்து சீனெல்லாம் உருவி கோர்வையா வச்சா அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 2037 வந்து 3வது உலக போர் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூசிஃபர்னு ஒருத்தன் வந்து உலகத்தையே வந்து ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல் எடுத்துறான். இந்தியாவையும் அவன் கண்ட்ரோலில் வந்து எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து மால்கம்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு கீழே வந்து இருக்கான். ஸோ 2047 தான் அந்த கதை நடக்குது. இந்தியா இது எப்படி எதிர்க்கிறாங்க, ஸோ அவங்க கண்ட்ரோலுக்கு போகிறாங்களா இல்லையா, அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. ஸோ படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எல்லா சீனுமே ஒரு பிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒரு கோர்வையாக இல்லை. ஸோ ஒரு ஆடியன்ஸாக வந்து படத்துக்குள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியல. மெயினாக அவங்க எல்லாமே போட்டு எடிட்டிங்லாம் போட்டு ஒரு ஸ்டேட் நரேஷன் இல்லாமல் டக்குன்னு சம்மந்தம் இல்லாத ஷார்ட்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படத்தை வந்து சுத்தமாக புரியலன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளால் ஒரு ஆடியன்ஸாக இந்த படத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியல. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி அந்த யூஸ் பண்ண கேமராலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி கேமரான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு ஹாலிவுட் எஃபெக்ட் மாதிரி போடணும்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளாரிட்டி கொஞ்சம் டவுனாக இருக்குது. இன்னொன்று, ஓவராக எஃபெக்ட் மேலே எஃபெக்டாக போடும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலே வரல. ஏதோ நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது சரி நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு எஃபெக்ட் ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். பட் படமாக பார்க்கும்போது நம்மளால் அது வந்து உட்காந்து பார்க்க முடியல. படத்தில் வந்து கிளாமர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஹீரோயின் வந்து ஒரு 3 கிளாமர் சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 கிளாமர் சாங்குமே கிளாமர் சாங் விரும்புகிற ஆடியன்ஸுக்கு ஏத்தாப்புல ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதை தாண்டியும் வந்து பொண்ணுங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாமரஸான காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஹெவி வயலன்ஸு, ஹெவி பிளட் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகுது. ஏன்னா வயலன்ஸ் ஹெவியாக இருக்குது, கிளாமர் ஹெவியாக இருக்குது. குழந்தைங்க பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து A-rated மூவி. பட் நீங்கள் ஒரு கிளாமர் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். வயலன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு வில்லன் வந்து ஒரு பொண்ணை இது வந்து மிரட்ட வரான்னா அவளே ஒரு கிளாமரஸான காஸ்டியூம் வச்சிருக்கா. அவளுக்கு இங்கே நெஞ்சு மேலே வந்து அவன் ஷூ வச்சு மிதிச்சு கேட்குறான். அந்த மாதிரிலாம் வந்து சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.